குளோபல் வில்லேஜ் என்கிற ஒரு இடத்துல சிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டோம். இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு தத்துவம், அந்த குளோபலைசேஷனில் குளோபல் வில்லேஜாகத்தான் அந்த முழு உலகத்தை பார்க்குறான் அவன். குக்கிராமம், குளோபல் வில்லேஜ் என்றால் குக்கிராமம், முழு உலகமும் ஒரு சின்ன கிராமம்தான். ஒரு சின்ன கிராமம்ண்டா என்ன முடியும்? ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். அவர் சொல்கிறதான் சட்டம், அவன் நினைக்கிறதான் டிசைனு, அவன் சொல்கிறதான் ஸ்டைலு, அவன் கொடுக்குறதான் உணவு, அவன் சொல்கிற மாதிரி தான் நடந்து கொள்ளணும், அவன் கொடுக்குறதான் கரன்சி. இந்த குளோபல் வில்லேஜ் மொத்த உலகத்தையும் ஒரு கரன்சிக்கு கீழே கொண்டு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்லி ஒரு கரன்சி கொமனாக கொண்டு வரான். நீ ரூபாய், ரியாலு, தினாரு, டாலரு எல்லாம் வேணாம், இந்த கிரிப்டோ கரன்சிக்கு உள்ளவா ஒரு கரன்சி தான், எல்லாருக்கும் கையால் தொட முடியாது, எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு கரன்சி, முழு உலகமும் ஒரு குக்கிராமம். அதில் எங்கேயோ ஒருவன் அவன் நினைக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். பெற்றோர்களை பின்பற்றி, மூதாதையர்களை பின்பற்றி, அங்குளை பின்பற்றி, ஆசிரியர்களை பின்பற்றி, அசரத்தை பின்பற்றி வாழ்ந்த காலம் போய் நம்ம ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்கலாம், ஒரு குடிசையில் இருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம். அவன் தலைமுடியிலிருந்து காலை போடுற செருப்பு வரைக்கும் எங்கேயோ ஒருத்தனுடைய ஸ்டைல் அறிமுகம் ஆகிட்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை ஃபேஷன் ஆக்கிட்டு இருக்கிறான். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ், தலைமுடியில் ஒரு பகுதியை சிரைத்து இன்னொரு பகுதியை வெட்டக்கூடிய அந்த முறையை கஸ் என்று சொல்வது, அந்த முறையில் முடி வெட்டுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். ஹதீஸ்ல வருது. இன்னைக்கு அந்த முறை தான் ஃபேஷன் ஆகுது. சின்னவன்லேருந்து பெரியவன் வரை, கல்யாணம் முடித்தவன் வரைக்கும் பெரியவங்கள்லாம் சலூன் கடைக்கு போனாலே அந்த முறையில் தான் முடி வெட்டுறான். வள்ளச்சி அப்படியே நோட்லேயோ ஒன்றுலேயோ போட்டு வெட்டிட்டு மேலே மட்டும் அப்படியே தொப்பி போட்ட மாதிரி அப்படியே முடிய வச்சுக்கிட்டு வாரான். நபி அவர்கள் தடுத்தது எங்கே பெஷனாயிருக்குன்னு பாருங்கள். ஒரு குக்கிராமத்தில் இருந்து, ஒரு சின்ன குடிசையிலிருந்து பட்டணம் வரைக்கும் இது ஃபேமஸாக இருக்குது. யார் இதனுடைய முன்னுதாரணம்? யார் இதை அறிமுகப்படுத்துகிறான்? யாரோ ஒருத்தன் தன்னுடைய நிலைக்கு இன்னொருத்தனை இழுத்துக்கிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போவே இதை எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போவே சொன்னாங்க, லதத்தபிஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிபரன் பிஷிபரின் வ ذراعன் பிذراعன். உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவீங்க, முளமாக பின்பற்றுவீங்க, சான்சானாக பின்பற்றுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்தால் தகல்துமூ, நீங்களும் நுழைய பார்ப்பீங்கன்றாங்க. உடும்பு பொந்துக்குள்ளே மனுஷன் நுழைய முடியாது. ரெண்டு, ஒன்று அது சின்னது, இன்னொன்று அது ரொம்ப நாற்றம் உள்ள, மனுஷன் நுழைய மாட்டான். அவன் நுழைஞ்சிட்டானே, கின்னஸில் சாதனை படைச்சிட்டானே, ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளால் அவன் நுழைஞ்சிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் நானும் செஞ்சு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சாகாசங்கள் செஞ்சு அவன் அதை அறிமுகப்படுத்தி ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு யாரையோ பின்பற்றுறான். அவன் உடுத்த மாதிரி உடுப்பு, அவன் பிடிச்ச மாதிரி பிடி, அவன் சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு, ஒரே நிமிஷத்தில் 10 பர்கரை திண்டு முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். இப்படி சாதனை படைக்கிறதுக்கு அவனை பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அங்கிருந்த ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல் யஹூது வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சுட்டி காட்டுறீங்க என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சும்மமான் வேற யாரு, அவங்கள தான் சொல்கிறேன்றாங்க. இன்றைக்கி அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முடியிலிருந்து செருப்பு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எப்போ சிந்தனை வரும்? இந்த சமுதாயத்தை எப்போ வழி நடத்துறது? பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். காசாவில் இன்றைக்கு இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வெளிப்படையாக சொல்கிறான்டா, யூதன் முஸ்லீம்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பச்சை குழந்தைகளுக்கு குண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அது யுத்தம் அல்ல, அது யுத்தம் அல்ல, அது ஒரு காட்டுமிராண்டித்தனம். பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிராக வல்லரசுகள் சேர்ந்து வைத்து எடுக்கக்கூடிய குண்டு தாக்குதல்கள் அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தும் பாராமலும் ஊடகங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்குது. பெரும் பெரும் தலை நாடுகள் எல்லாம், பெரும் பெரும் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்கள் எல்லாம் வேறு சாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஃபேஸ்புக்கில் யூதனை சபிச்சு திட்டி இவன் நாசமாக போகணும், இவனை விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்கிறவங்க யூதனை தலையில் வச்சுக்கிறாங்க. அவன் வச்சிருக்கிற முடி யூதனுடைய ஸ்டைலு. நீ காசாவில் குண்டு போடுற யூதனை விரட்டுறதுக்கு முன்னாடி அவன் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறானே ஒரு குண்டு, அதை விரட்டு. முதல்ல போட்டுட்டு இருக்கிற ட்ரௌசர் கரண்டைக்காலுக்கு கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது, அந்த யூதனை முதல்ல விரட்டு. நீ சாப்பிட்ற சாப்பாடு, பேசுகிற பேச்சு, நடைமுறைகள், உன்னுடைய வருமானம், உன்னுடைய பொருளாதார திட்டம், உன்னுடைய வட்டி சிஸ்டம், இதெல்லாம் யாரு கொண்டு வந்த சிஸ்டங்கள்? சிந்திச்சுப்பார். எல்லாம் ஓடக்கூடிய வாகனம் ஃபினான்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, வட்டி சிஸ்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அடமானமாக. அதனுடைய உறுதியெல்லாம் எங்கே இருக்குது? பேங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது.
திங்கிறது, சாப்பிட்றது, நடக்கிறது, போகிறது, பெருமை அடிக்கிறது, படுக்கிறது எல்லாமே வட்டி. தலையில் வச்சுக்கிற முடியில யூதனுடைய ஸ்டைலு, அந்த யூதனை முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளேருந்து, வாகனத்திலேருந்து, ரோட்டிலேருந்து, செருப்பிலேருந்து, தலையிலேருந்து விரட்டிட்டு அதுக்கப்புறமா காசாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தால் அது நியாயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயம் மாறிட்டு இருக்குது. ஒரு தகப்பனால் ஒரு குழந்தையை நினைச்ச மாதிரி உடுப்பு போடுறதுக்கு, நினைச்ச மாதிரி முடி வெட்டுறதுக்கு வளர்க்க முடியலாட்டி இந்த பெற்றோர்களை எல்லாம் ஆக்கிரமித்து எவனோ ஒருத்தன் கையை நட்டிட்டான்னு அர்த்தம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன், ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் முடிய வெட்டிட்டு இருக்கிறான். அந்த வாப்பாவோ உம்மாவோ அவனை கூப்பிட்டு என்னடா முடியுது, என்னடா இது கோலம், ஒழுங்கா வெட்டிக்கிட்டு வாடா என்று சொல்லி அவன் செய்யலை என்று சொன்னால் நான் எனத்துக்கு பெற்றோராக இருக்கணும்? அவன் ஏன் பிள்ளையா இருக்கிறான்? ஒரு பிள்ளை மேலே ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு முடி வெட்டுற டிசைனை கூட மாற்றி அமைக்க முடியலாட்டி அவன் என்ன பெற்றோர்? கையாலாகாதவனா இல்லையா? அப்போ கூ அம்புசக்கும் அகிலியக்கும் நாரா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாருங்கன்ற அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நம்ம என்ன